புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தொழில் ஆலோசகர் என்.எஸ். வெங்கட்ராமன் அவர்களும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பாக 2 செய்திகள் இருக்கு இன்றைய நாளிதழ்களில். ஒன்று இந்த டிசம்பர் 13 வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைங்கிற செய்தியும், இன்னொன்று மழை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் சனி ஞாயிறு வார இறுதி நாட்கள்லையும் வகுப்புகளை நடத்தி காம்பன்சேட் பண்றதாக தனியார் பள்ளிகள் திட்டமிடுகின்றன அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. சனி ஞாயிறு பள்ளிகளை நடத்தி பாடத்திட்டத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு ஆசிரியர்களுக்கும் பள்ளிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் சனி ஞாயிறு வகுப்பு நடத்தி தான் அதை செய்யணுமா, வேறு அதுக்கு மாற்று வழிகள் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் அதோட சேர்த்து வருது. ஆனால் இதுக்கு எல்லாமே நவம்பர் முதல் வாரத்திலேருந்து பள்ளிகளே இயங்கவில்லை அப்படின்னு சொல்லி, படிப்பெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுடைய கவலை தான் இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமாகவும் இருக்க முடியும் அப்படின்னு தோணுது. அப்படித்தானா? இல்லை, அதில் அந்த இது சொல்கிறாங்கன்னா 10th கிளாஸ் 12 முக்கியமாக 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ் நடத்தி நாங்கள் அந்த போர்ஷன்ஸ் இது பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நிறைய பள்ளிகளில் நவம்பர் மாதத்துக்கு முன்னாடியே முழு போர்ஷன்ஸையும் முடிச்சிட்டாங்க. நம்ம நிறைய பள்ளிகள் 11ஆம் வகுப்பே நடத்துறது கிடையாது. 11ஆம் கிளாஸ்லேயே 12ஆம் வகுப்புக்குரிய பாடத்திட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சாங்க. நிறைய பள்ளிகள், அநேக பள்ளிகள் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இப்போவும் போய் மாணவர்களையும் மாணவிகளையும் தொடர்ச்சியாக, அதாவது ரெஸ்டே இல்லாம தொடர்ச்சியாக வர சொன்னா நிச்சயமாக அவங்க பெரிய ஒரு இந்த பீரியட் தான் ரெஸ்டாக கருதணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு வருஷம் முழுக்க வேலை செய்யலாமா? அப்படி கிடையாது இல்லையா? அந்த ஒரு 5 நாள் வேலை செய்யணும், 2 நாள் போக இந்த பீரியட் ரெஸ்டான பீரியடாக நினைக்கவும் முடியாது. அவங்களுடைய மனசுல ஒரு பதற்றம் இருக்கக்கூடிய, நிச்சயமாக வாழ்க்கையை புரட்டி போடுற நாட்களாக, புரட்டி போட்ட நாட்களாக இது இருக்கும்போது அதை அவங்களுடைய விடுமுறை நாட்களாக அவங்களுக்கு அதை கருத முடியாது. நிச்சயமாக கருத முடியாது. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு எப்ப வெளியே நிறைய குழந்தைகள் மாணவர்கள் வெளியே இருக்காங்க, முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அவங்களோட அந்த பயணமே ஒரு பரிதாபத்துக்குரிய பயணமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரெஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க. இதை மேலும் அதிகப்படுத்துற மாதிரி தான் அந்த சனி ஞாயிறு கிளாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமாக அந்த மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவாது. இன்னொரு விஷயம், சரி ரெண்டு சாப்டர் நடத்தலை, ஒரு வாதத்துக்காக வச்சுக்கலாம். 2 சாப்டர் நடத்தலை, +2க்கும் 10th 2 சாப்டர் முடிக்கும், நடத்த வேண்டாம். அந்த 2 சாப்டர்லேருந்தும் கேள்விகள் கேட்க மாட்டோம் சொல்லி அரசு முடிவெடுக்க வேண்டியது. இது பெரிய இதெல்லாம் கிடையாது இல்லையா? எந்த பாடத்திட்டத்தில் 2 சாப்டர் முடிக்க முடியலையோ அந்த 2 சாப்டர்லேருந்து எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வராது முடிவெடுத்தா ஒரு பெரிய விஷயமா இருக்க முடியாது. இதுக்கு அவங்க மேலே ப்ரெஷர் போட்டு பண்ண வைக்கிறது சரியான விஷயமா இருக்க முடியாது. நீங்க அதாவது எனக்கு அவர் சொல்லும் போது 2 சாப்டர் நடத்தல, 2 சாப்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்காம இருந்தா முடிஞ்சிட்டு போகுதுன்னு ரொம்ப எளிதாக ஒரு தீர்வு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு திரைப்படத்துல முடிவுல வரக்கூடிய ஒரு டைட்டில் ஞாபகம் வருது. நாமே வகுத்து கொண்ட கோடுகள், நாமே வகுத்து கொண்ட எல்லைகள், அந்த கோடுகளும் எல்லைகளும் நமது சௌகரியமான பயணத்திற்கு சம்மதிக்காத போது அவை தகர்க்கப்படும் அல்லது தளர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வாசகம் சொல்லும். இப்போ நமக்கு சௌகரியமான பயணம் இல்லை, நம்ம பாடத்தை நடத்தலைன்னா அந்த அவர் சொல்ற மாதிரி ஒரு தீர்வுக்கு அரசு போகலாம்ல. அதுக்கு சனி ஞாயிறு காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஏதேனும் இருக்கா? அது இந்த ஆச்சரியமா இருக்கு இந்த முடிவை எடுத்த உடனே. எனக்கு தோணுது, அதிகாரிகளும் அமைச்சர்களும் தன்னிச்சையாக இந்த தீர்மானம் எடுத்திருக்காங்க. கல்வியாளர்கள்லாம் ஆலோசித்து யாருடைய ஆணைப்படியும் இல்லாம தன்னிச்சையாக முடிவு தன்னிச்சு கட்டாயம் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்வியாளர்களும் ஆலோசிக்கல, அதான் பிரச்சனை. நிறைய பேர் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நாட்டில், அவங்களெல்லாம் கேட்கல. கேட்டுருந்தா அந்த மாதிரி டெசிஷன் எடுத்துக்க மாட்டேன். என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும், கல்வியை மாணவர்கள் மேலே திணிக்க முடியாது. அது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக, ஒரு 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு படி, 9 மணி நேரம் படினா கூட படிக்க மாட்டான் அந்த பையன். கொஞ்சம் ரெஸ்ட்டுங்கிறது முக்கியம் மனசில். 2வது, மாணவர்களில் ஸ்லோ லேர்னர்ஸ், மீடியம் லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ்னு உண்டு. சில மாணவர்கள் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரியும். நிறைய மாணவர்கள் பள்ளிக்கூடமே போகாமல் ஆசிரியர் பார்க்காமையே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற மார்க்கர் உண்டு. 100 நாள் கிளாஸுக்கும் போயும் மார்க் வாங்காத மாணவர்களும் உண்டு. அவங்களும் ஒரு முக்கியமான இது. இந்த மாதிரி நிலையில் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க கவர்மெண்ட்டு அந்த என்ன செய்யணுங்கிறத நீங்கள் ஸ்கூலில் தீர்மானிங்கன்னு சொல்லியிருக்கலாம். அங்கே ஆசிரியர்கிட்ட மேலே இருக்கிற ஒரு ஹெட்மாஸ்டர்கிட்ட நீங்கள் தீர்மானிங்க எப்படின்னுட்டும். இல்லை ஸ்பெஷல் கிளாஸை சில சிலருக்கு வைக்கணும்னா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும்னு சொல்லணும். அதை விட ஒரு சிறந்த என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, நம்ம ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுவோம், ஒரு 8 மணி நேரம் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க்கு முடியல, இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஓவர் டைம் பண்ணு பார்ப்பார். அவர் ஃபிசிக்கல் ஒர்க்கு, மென்டல் ஒர்க் இல்லை. இந்த மாணவர் போய் அதே மாதிரி ஓவர் டைம் கொடுக்குற மாதிரி ஓவர் டைம் பண்ணுறது ஒரு அடிப்படை கல்வியோட விஷயங்களே புரிஞ்சிக்காமல் பண்ணியிருக்காங்களான்னு தோணுது. இது என்ன பண்ணியிருக்கலாம், ஒன்றும் இல்லை, இப்போ சம்மர் வெக்கேஷனோ கொஞ்சம் கூட்டலாம், குறைக்கலாம். ஒரு 30 நாள்னா அது 5 நாளோ 6 நாளோ சம்மர் வெக்கேஷனோ குறைச்சிருக்கலாம். அது பண்ணியிருந்தானா கட்டாயம் மாணவர்கள் கிடைச்சிருக்கும். இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷன்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். 2வது, ஸ்கூல் டிஸ்கிரிப்ஷன். இந்த வருடம் ஏப்ரல் மே
ரொம்ப முக்கியமான வருடமாக இருக்கு. தேர்வு வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, அரசுக்கும் தான். அரசுக்கும் தான் தேர்வு. அதனால அது சீக்கிரமாகவே முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இது வந்து அரசியலுக்காக மாணவர்களை சாக்ரிஃபைஸ் பண்றது ரொம்ப அது ரொம்ப அது ஒரு கான்டம் ஜோஸை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஆர்குமெண்ட். அதனால பண்ணியிருந்தாங்கன்னா அது இப்போ பேசக்கூட இட்ஸ் நாட் ஈவன் ஒர்த் டாக்கிங் அந்த பாயிண்ட். இதில் வந்து ஒரே ஒரு இல்லை முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது இல்ல அரசியலுக்காக இல்ல, நிர்வாகத்துக்காக வாக்குப்பதிவுகளை நடத்துறதுக்கு பள்ளிகளை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் வந்து படிப்பை வந்து ஒருத்தர் மேல திணிக்க முடியாது. சரி, நீங்க சொல்ற அந்த விஷயம் ரொம்ப அருமையான விஷயம். அதாவது பல்வேறு கற்கும் திறன் உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே விதமாக நடத்த முடியாதுங்கிறது ஒரு விஷயமும், திணிக்க முடியாது அப்படின்னு சொல்றது ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, கரெக்டா சார் சொல்றது கரெக்டான விஷயம். அதாவது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல பீப்புள் இருக்காங்க. சார் சொன்ன ஸ்லோ லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நீ எல்லாத்தையும் ஒரே நாளில் கொண்டு வந்து படி அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு பெரிய பயம் வந்துடும், படிப்பு மேலே ஒரு பெரிய பயம் வந்துடும். ஏற்கனவே அவங்க உளவியல் ரீதியாக வந்து சிக்கலாக இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ வந்து சனி ஞாயிறு வா, எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஹவர்ஸ் வா, 7 மணிக்கு போ, 8 மணிக்கு போ. ஏற்கனவே பல தனியார் பள்ளிகளில் ஜெயில் தான் நடத்துறாங்க. காலைல 6 மணிக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா நைட் 9 மணிக்கு தான் வெளியே வர முடியும். டியூஷன், அந்த கிளாஸ், இந்த ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு மக்களை மாணவர்களை போட்டு கொண்டு கொள்றாங்க. இந்த சமயத்துல அரசே அதுக்கு அது வந்து ஒரு தவறான விஷயம், சட்டத்துக்கு புறம்பான விஷயம். அரசு கல்லூரிகள்லயே, அரசு பள்ளிகள்ல அந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறதாக அந்த செய்தியில இல்ல அரசு பள்ளிகள் நடக்கிறது இல்ல. அது ஒண்ணு தனியார் பள்ளியில தான் சொல்றாங்க. நீங்க அரசே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருது, நீ சனியார் கிளாஸ் நடத்திக்கோ, எக்ஸ்ட்ரா ஒரு 7 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துக்கோ. அரசே சொல்லும் போது ஏற்கனவே 8 மணிக்கு நடத்திட்டு இருக்கவங்க 12 மணிக்கு நடத்த போறாங்க. அரசே சொல்லும் போது வந்து கூட ஒரு 4 மணி நேரம் வச்சு பசங்களை போட்டு வாட்டி வளைக்க போறாங்க. ஆக வந்து இப்பவும் சுந்தர், இது வந்து அரசு சொல்லல, தனியார் பள்ளி நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வருவதாக தெரியுது அந்த செய்தியில. எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு, அம்மாவின் புரட்சி தலைவர் ஆணைக்கிறங்கன்னு சொல்லாம அவங்களே எப்படி தைரியம் வந்துச்சு தெரியல. அது போக இப்பவே வந்து நியூ இயர், கிறிஸ்துமஸ், பொங்கல் இந்த விடுமுறை நாட்களை வந்து ஒரு நாளாக குறைச்சிட்டு மற்ற கூடுதல் நாட்கள் விடுமுறை இல்லாம அதையும் காம்பன்சேஷன் வந்து என்ன தவறு நினைச்சுன்னா, இதை மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் கன்சல்டேஷனுக்கு போகணும். இதாவது மந்திரிகள் கஷ்டப்பட போகிறது மந்திரிகளோ அதிகாரிகளோ இல்லை, மாணவர்கள், ஆசிரியர்கள். அவங்கள கலந்து ஆலோசிக்கமாக எடுக்கிறது பொறுப்பு இல்லாத ஒரு செயல். அதாவது எதனா செய்யணும், எதனா மக்களுக்கு காமிக்கணுங்கிற மாதிரி செய்யறதுதான் அர்த்தம் இல்லாது. ரெண்டாவது என்ன இருந்தால், நிறைய மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டியூஷன் எடுக்க போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, காத்தா 6 மணிக்கு கிளம்புவான், டியூஷனுக்கு போவான், அங்கே 9 மணிக்கு ஓடுவான், திருப்பி 6 மணிக்கு டியூஷன் போவான். அந்த மாதிரி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஏன் அவங்க டியூஷனுக்கு போகிறாங்க? பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற படிப்பு போதுமானதாக இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குது. அதனால தான் டியூஷனுக்கு போகிறாங்க. அதை இப்படி கூட்டிகிட்டா என்ன பண்ண போகிறீங்க? அதனால் ஒரே வழி வந்து இதில் எக்ஸாம்ஸை கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணணும். அதில் ஒரு தவறு ஒன்றும் இல்லை. ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸை கொஞ்சம் குறைக்கணும். இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் 4 நாள் விடுறாங்கன்னா ஒன்று. மூணாவது வந்து ஆப்ஷனலாக விட்டுடணும். ஸ்கூலுக்கு வந்து சில மாணவர்கள், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் பண்ணுவாங்க ஆப்ஷனல். சில மாணவர்கள் வீக் மாணவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் சுமாராக இருந்தால் அப்பா நீ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படி, அண்ட் கீப் டு த ஆப்ஷன். அண்ட் பேரண்ட்ஸை கன்சல்ட் பண்ணணும். இதை கன்சல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் முடிவு எடுக்கிறது அவசியம் இல்லாதது, கண்டிக்கத்தக்கதுன்னு. இல்லை, இது அரசாங்க முடிவுமே தெரியல. இது வந்து அவங்க அந்த மெட்ரிகுலேஷன் அரசாங்க முடிவு மாதிரி இல்லை. ஆனால் அரசினுடைய இவ்வளவு நாட்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளை அரசு தளர்த்தாத வரைக்கும் அவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. இல்ல, அதாவது நீங்க 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று, விதிகளின்படி நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக வகுப்புகளை நடத்துறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி தேர்ச்சி சதவீதத்தையும் மதிப்பெண்களையும் அதிகமாக பெறுவதற்கு மாணவர்களை பயிற்சி அப்படின்னு அவர்களை போட்டு புடம் போட்டு எடுத்து மார்க் எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி அப்படின்னு 2 விதமாக பார்க்கலாம். ரெண்டுமே கூட காரணமாக இருக்கலாம். இல்ல, நீங்க தாண்டியும் வேற காரணிகள் இருக்கா அப்படிங்கறத இல்ல. விதிகளை எடுத்துக்குவோம். எல்லாமே அரசு விதிப்படிதான் தனியார் பள்ளிகள் செய்யறாங்களா? நிச்சயமா கிடையாது. அப்படி நீங்க இத்தனை நாள் ஒர்க் பண்ணணும் கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா இவ்வளவு மணி நேரம் தான் பசங்க படிக்க வைக்கணும்னா அப்படி செய்யறாங்களா? நிச்சயமா கிடையாது. இவ்வளவு ஃபீஸ் தான் வாங்கினா அவ்வளவு ஃபீஸ் தான் வாங்குறாங்களா? கிடையாது. அப்போ அங்கெல்லாம் மட்டும் விதிகளை மீறுகின்ற தனியார் பள்ளிகள் இங்க மட்டும் வந்து நாங்க விதிப்படி நடப்போம்னு சொல்றது வந்து ஒரு கேலி கூத்தாதான் வந்து இருக்க முடியும். நிச்சயமாக இது வந்து இவங்க எடுத்திருக்க முடிவு வந்து மாணவர்களுக்கான பெரிய அழுத்தத்தை இருக்கும். ஆனா இவங்க மாதிரி அறிவிக்க முடியுமா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இது இல்லாமல் அறிவிக்க முடியுமானா? ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு இது அரசியல் இருந்து பார்த்தோம்னா எலெக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும், ஏப்ரல் மேல நடத்துறதுக்காக. ஒருவேளை மார்ச்சுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிக்க சொல்லி
பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்திருக்கா? அதனால தான் சீக்கிரம் நடத்துறாங்களா? தேர்வுகளும் ஏன்னா தேர்வுகளே நீங்க மார்ச் பண்ணி முடிச்சாங்க. அப்பதான் ஏன்னா ஏப்ரல்ல இருந்து அவன் எலெக்ஷன் டியூட்டிக்கு அந்த டீச்சர்ஸ் தான் முக்கால்வாசி பேர் எலெக்ஷன் டியூட்டிக்கு வருவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்துருக்கனால சிறந்த வழி எந்த போர்ஷனை நடத்த முடியலையோ அந்த 2 சப்ஜெக்டை நீங்க அந்த 2 சாப்டர் நீங்க விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு மிச்ச சாப்டர்ஸ்ல கேள்வி கொடுத்து மாணவருக்கும் இலவாக முதல்ல நீங்க கல்வியை வந்து ஒரு ஆனந்தமா கொண்டு வரதுக்கு பசங்களுக்கு ஹை ஸ்கூல் லீவ் விட்டாச்சு எல்லாருமே சொல்றாங்க. ஐயோ நான் ஸ்கூலுக்கு போக முடியலன்னு எந்த பிள்ளையும் சொல்ற மாதிரி தெரியல. அப்போ அவங்க எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தத்துல அந்த பள்ளி அவங்க எவ்வளவு பெரிய ஒரு பள்ளிக்கு போறதே ஒரு பெரிய சுமையா நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேலும் அவங்களுக்கு வந்து அது வந்து கல்விக்குண்டான ஒரு அச்சத்தை தான் ஏற்படுது. ஐயோ படிப்பா அப்படின்னு தான் வந்து தோல்மை ஒழிய இதா இருக்காது. பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நடத்தாமலே தேர்வை நடத்திட்டு அடுத்த ஆண்டுக்கும் அவங்களை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றத பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது அது ஒத்துக்க முடியாதா? 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்களுக்கு 10ஆம் கிளாஸ் பாடம் சொல்லி கொடுத்தாங்க. 12ஆம் கிளாஸ் அது குறைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. இல்ல ஒரு சாப்டர் போறதுல அப்படியே ஒண்ணு உலகம் தலைகீழ மாறி போறது இல்ல. ஒரு சிலபஸ் மாணவர்கள் தரம் வேணும், கம்ப்ளீட் பண்ணணும். இல்ல அதெல்லாம் கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கல்வி வேற, அறிவு வேற, எஜுகேஷன் வேற, நாலேஜ் வேற. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். கல்வி படிச்சதாலேயே PhD முடிச்சதாலே அவர் பெரிய அறிவாளியா ஸ்காலரா இருப்பாரு. மக்களோட பிரச்சனை இது தொடர்பாக அவர் சொன்ன மாதிரி இது தொடர்பாக அது வந்து எங்கேயோ கோணத்துல போறாரு சம்பந்தம் இல்லாம. இதுல வந்து ஒண்ணு இதுல வந்து என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ஃபேக்ட் வந்து எல்லா மனிதனுக்கும் ஓய்வு. நானே ஆபீஸ் போறேன் 6 நாள், 7ஆவது நாள் ஆபீஸ் போகணும்னா ஐயோ எனக்கு ஆபீஸ் போகணும்னு தோணுது. எல்லாருக்கும் மனிதனுக்கு ஒரு ஓய்வு வேணும். அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், லிபர்ட்டி. இது வந்து இப்படி கூட சொல்லலாம். யாராவது நாளை கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் லிபர்ட்டி எடுத்தேன்னு வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் அட்மிட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு மாணவனை போய் 7 நாள் பள்ளிக்கூடம் போகணும் அரசாங்கம் கம்பல் பண்ணுறதே தவறு. இதில் என்ன செஞ்சுருக்கலாம்? ஒன்றும் கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அப்போ ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்னும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, வாங்கன்னா எல்லாம் வரப்போகிறாங்க, பேச போகிறாங்க, உங்கள் கருத்து என்னன்னு ஆகிக்கணும். ஒன்றும் ரெண்டாவது வந்து அந்த கருத்தை கேட்டுட்டு ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் தீர்மானிங்க என்ன பண்ணணும்னு தீர்மானிங்க, கீப் அஸ் இன்ஃபார்ம்டு. இந்த மாதிரி விஷயத்தில் அரசாங்கமோ அதிகாரிகளோ தலையிட வேண்டியது அனாவசியம்னு எனக்கு தோணுது. 3வது செஞ்சிருக்க வேண்டியது வேற ஒன்றும் வழி இல்லைன்னா ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ் ஹாலிடேஸை குறைங்க, பொங்கல் ஹாலிடேஸை குறைச்சிட்டு கொஞ்சம் வெக்கேஷனை கூட்டி குறைச்சி எக்ஸாமினை தள்ளி போடுங்க. சிம்பிள் சொல்யூஷன். இந்த சிம்பிள் சொல்யூஷன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம ஒரு தர்க்கத்துக்கு உரிய கொண்டு வரது ஒரு நிர்வாகத்தோட பெருமைன்னு சொல்ல முடியாது. இல்ல எக்ஸாம்ஸ் தள்ளி போட முடியாது, அதான் உண்மை. ஏன்னா ஏப்ரல் மேல எலெக்ஷன்ஸ் நடத்தி ஆகணும். அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் விஷயம். அது நம்ம எலெக்ஷன்ஸ் தள்ளி போட முடியாது. எக்ஸாம்ஸ் முன்னாடி வைக்கலாம், இல்ல போய் வைக்கலாம். இங்க ஏப்ரல் மேல எலெக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால நிச்சயமாக மார்ச்சுக்குள்ளாராக இவங்க எல்லா எக்ஸாம்ஸையும் முடிச்சாகணும். 10th +2 கல்லூரிகளுக்குள்ள எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சாகணும். வேணுமா காலேஜ் எக்ஸாம்ஸ் நீங்க ஜூனுக்கு இல்லை மே கடைசிக்கு போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். முடிய பள்ளிகளுக்குரிய தேர்வுகள் வந்து நீங்க மார்ச் கடைசிக்குள்ள முடிச்சாகணும். அதனால நீங்க வந்து அது எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்றது வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியாது. நீங்க வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்ம போய் ஒர்க் பண்ணா சிஸ்டம் வந்து நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல ஒர்க் பண்ணும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்ஸ்னு அரசு அறிவிச்சிருக்கும் போது அது சிஸ்டமுக்கு அந்த ரூல்ஸுக்கும் வேலை இல்லை. அரசோ அல்லது தனியார் பள்ளி நிர்வாகங்களோ இயல்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையா இல்லை இதுல வந்து பெற்றோர் கொடுக்கக்கூடிய அல்லது கொடுப்பாங்கன்னு அவங்க நினைக்கக்கூடிய அழுத்தம் இதற்கு காரணம் இல்லையா? 100% இருக்குது. பெட்ரோல் அழுத்தம் இல்லாமலாம் அந்த முடிவை அவங்க எடுக்க மாட்டாங்க. பெட்ரோல் தான் இன்னைக்கு பாதி பிரச்சனைகளுக்கு காரணமே. அதாவது அவன் பெட்ரோல் என்ன நினைக்கிறான்னா காலைல 7 மணிக்கு 4 இட்லியை வாயில திணிச்சு ஆட்டோக்குள்ள தள்ளி விட்டோம், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. நைட்டு 9 மணிக்கு பிள்ளைல வந்த பிறகு நம்ம வேலை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய சிக்கல். இதுல நீங்க வந்து அவங்க வந்து எவ்வளவு பெற்றோர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐயோ இந்த பிள்ளைலாம் 1 மாசமா வீட்டில் இருக்கே போட்டு படுத்துக்கலன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம் வந்து மறுக்க முடியாது. பள்ளிகள்கிட்ட போய் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வாங்கி புள்ள போர்ஷன் மிஸ் பண்ணிடுவான், அந்த சயின்ஸை படிக்காட்டி அவன் வாழ்க்கையே தொலைஞ்சு பேரும் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து இந்த இடம் ஸ்கிப் பண்ணிட்டு அதுல ஒரு முக்கியமான சில தியரம் அந்த மாதிரி முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. அடுத்த ஆண்டுல அதை ஒட்டி அதை அடிப்படையாக வச்சு வேற பாடங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பாடத்திட்டங்களை ஒதுக்கிட்டு அவங்க அடுத்த ஆண்டு வந்து எப்படி போக முடியும்? அந்த மாணவனுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அது பின்னாடி தேவைப்படும், நிச்சயமாக அவன் படிச்சுக்க முடியும். இது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அதுவும் ஆப்ஷன்ல சொல்றாரு. அது ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதாவது இப்போ என்ன பண்ணிருக்கலாம், அப்படி தேர்தல் ரொம்ப முக்கியம்னா செஞ்சிருக்க வேண்டியது தேர்தலுக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சு நடத்திட்டு போயிட்டு இருக்கலாம். சரி தேர்தல்னா 10 நாள் ஸ்கூலை நிறுத்தி வச்சுட்டு திருப்பி எக்ஸாம்ஸ் தேர்தலுக்கு அப்புறம் நடத்துறது தான் ஒரு பகுத்தறிவு ஒப்புத்துக்க முடியாத நிலைமை. தேர்தலுக்காக மாணவர்கள்லாம் போட்டு கம்ப்ரஸ் பண்ணோன்னு சொன்னா இது ஒன்றும் எந்த வீட்டில் ஒத்துக்க முடியும்? சரி, எந்த காரணமாக இருந்தாலும் சரி மாணவர்களை போட்டு துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லல, துன்புறுத்தணும்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், ஒன்றும் கல்வியை திணிக்க முடியாதுங்கிற ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஒத்துக்கணும். ரெண்டாவது ஓய்வுங்கிறது எவ்வளவுக்கும் ஒரு முக்கியம். அந்த 2 கான்ட்ரடிக்ஷனா எந்த டிசிஷன் எடுத்தாலும் அந்த டிசிஷன் தவறு. டெல்லி அரசு எடுத்த ஒரு நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ஆதரவு தெரிவிச்சிருக்காருன்னு ஒரு செய்தி இருக்குது. ஒற்றைப்படை இலக்க எண்கள் கொண்ட
தனியார் கார்கள் எல்லாம் ஒரு நாளும், இரட்டைப்படை இலக்கம் கொண்ட தனியார் கார்கள் எல்லாம் இன்னொரு நாளும் மறுநாளும் வரணும் அப்படின்னு அரசு எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு மத்திய அரசு ஆதரவு தெரிவிக்குது. அது போக அந்த தனியார் கார்களில் வரக்கூடியவர்களுடைய போக்குவரத்து பாதிக்காம அவங்கள வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கூட்டு போறதுக்கான வசதிகளையும் என்ஷூர் பண்ணுங்க, உறுதி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் மத்திய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. டெல்லி அரசினுடைய அந்த முயற்சியும் மத்திய அரசினுடைய ஆதரவையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்த தமிழக அரசு வந்து வீக்கெண்ட்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு டெசிஷன். ரெண்டுக்கும் ஒரு காமன் என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களையோ அல்லது சமுதாயத்துக்கு வெளியில் இருக்க அறிவாளிகளையோ கலந்து ஆலோசிக்காம அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எல்லாம் செய்யணும்னு எடுக்க வேண்டிய முடிவு. இந்த டெல்லியில் எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா என்ன ஆகுது, சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டடி. சிங்கப்பூர் சின்ன ஊர். சிங்கப்பூரில் என்ன 40,000 காருக்கு மேலே சிங்கப்பூரில் ஓடக்கூடாது. அப்படியே ஷட் அதுக்கு மேலே கார் ஓடவே முடியாது. அதே மாதிரி சிங்கப்பூர் இப்போ 88 லட்சம் கார் இருக்குது நாங்கள் டெல்லியில். இது முதல் காரியம். இனிமேல் இதுக்கு மேலே கார்களுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் பிரச்சனை ஓரளவு சரியாயிடும். இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இந்த 88 லட்சம் வந்துல பாதிக்கு மேலே ஸ்கூட்டர்ஸ், 2 வீலர், பாக்கியில் தான் கார். இவங்க நிறுத்திருக்கிறது காரை நிறுத்திருக்காங்க. 2 வீலர் பொல்யூஷன், கார் பொல்யூஷன் விட அவ்வளோ மோசம். பொல்யூஷன் எப்படி வருது? 2 விதத்தில் வருது. க்ரூட் ஆயிலில் வந்து சல்ஃபர் இருக்கும். அந்த சல்ஃபர் போது சல்ஃபர் பெட்ரோலில் சல்ஃபர், டீசல்லையோ சல்ஃபர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் டீசல்ஃபரைசேஷன் பிளான் போட்டுட்ருக்காங்க. ரெண்டாவது பிரச்சனை வருது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். அப்படின்னா அன்பர்ன்ட் கார்பன் வெளியில் CO2 வெளியில் வருது. அதுக்கு எமிஷன் டெஸ்ட் வச்சு ஒவ்வொரு காரனும் இதுக்கு மேலே கார்பன் டை ஆக்சைடு உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு வச்சுன்னா நமக்கு இது குறிக்கோள் என்ன, பொல்யூஷனாக தடுக்கணும். ஸோ காரில் வந்து இதுக்கு மேலே எமிஷன் இருந்தால் விடமாட்டேன்னு சொல்லி நிறுத்தினாலே அது முன்னாடியே பண்ணாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஒரு கார் இருந்தால் எமிஷன் டெஸ்ட்லாம் அதெல்லாம் இப்போ சென்னையில் எங்கள் பல காரில் வந்து முன்னெல்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ எமிஷன் டெஸ்ட்லாம் பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி சில பண்ணாமல் இந்த மூக்கை எப்படி தொடறதுக்கு எப்படியோ சொட்டி தொடர மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து இதெல்லாம் பண்ணிட்டு நான் சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயம், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். 4 பேரை கலந்து ஆலோசி பப்ளிக் கன்சல்டேஷன் பண்ணிட்டு போகணும். அதிகாரிகளும் அரசியல்வாதி எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு தொழில் சமுதாயத்தில் படித்தவங்களும் இல்லை விவரம் தெரிஞ்சோ இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த போக்கோட அடிப்படையில் எடுத்தப்பட்ட முடிவு தான் தோணுது. இல்லை, இந்த முடிவும் கூட கலந்து ஆலோசிக்காமல் அவங்களாக எடுத்த முடிவாக பப்ளிக் கன்சல்டேஷன். நீங்க சொல்றது சிங்கப்பூர்னு சொல்றீங்க, அவங்க வேறு ஏதேனும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவை கூட வந்திருக்கலாம். இல்லை, அதாவது எமிஷனை குறைக்கணும்னா என்ன வழி? ஆட்டோமொபைல் ஒரு எமிஷன் சந்தேகமே இல்லை. 88 லட்சம் காரு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் வெளிநாட்டில் இதோட கார் பாப்புலேஷன் கார் உள்ள நாட்டில் பல நாடுகள் இருக்குது. டெக்னிக்கல் சொல்யூஷன் வந்து எமிஷன் வருது அன்பர்ன்ட் கார்பன் டை ஆக்சைடுனால தான் குளோபல் வார்மிங் வருது. கார்பன் டை ஆக்சைடு வரல, அதுக்காக என்ன கேட்டலிஸ்ட் கன்வெர்ட்டர்லாம் காரில் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கார் தான் டெல்லியிலுமே புதுதாக கார் ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னு சொல்லணும். இல்லை சிஎன்ஜி காருக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், பெட்ரோல் டீசல் காருக்குமே ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு காருக்கு ஒரு ஈவன் நம்பர் ஒன்றும் ஆட் நம்பர் என்ன வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் 2 கார் வாங்கிப்பான். வெளியில் பஞ்சாப் ஹரியானால வர கார் அதுக்கெல்லாம் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறீங்க? டெல்லிக்கு மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். நடைமுறையில் சாத்தியமில்லாத திட்டங்கள். ஒரு பெரிய அரசியலில் சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி இருக்கிற இந்த பேசிக் பிரின்சிபிள் தெரியாத டிசிஷன் எடுக்கும்போது கவலையா இருக்கு நாட்டு நிர்வாகத்தை பற்றியே. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சார் சொல்ற விஷயம் சரியான விஷயம் தான். இதுக்கு தீர்வு வந்து இந்த மாதிரி காரை வந்து மறுநாள் ஓட்டுற விஷயம் கிடையாது. தீர்வு வந்து பொது போக்குவரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அநேக மக்களை பொது போக்குவரத்தில் போற வைக்கிறதா வந்து ஒரு முக்கியமான தீர்வாக இருக்க முடியும். இன்னைக்கு சென்னை, கல்கட்டா, பாம்பே இந்த 3 நகரங்களையும் எவ்வளோ கார் இருக்கோ இந்த 3 நகரத்தில் இருக்க அத்தனை காருடைய டோட்டல் தான் டெல்லியில் இருக்கு. அப்போ டெல்லி வந்து 3 நகரத்தோட டோட்டல் அவ்வளோ கார்ஸ் வந்து டெல்லியில் இருக்கு. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் பொல்யூஷனை குறைக்கணும், நீங்கள் வந்து டிராஃபிக்கை குறைக்கணும்னா காரை பிரிச்சு விடுறது வந்து சொல்யூஷன் ஆக முடியாது. அதாவது மத்திய அரசாங்கம் சண்டை போட்டுட்டு இருந்த ஒரு கேஜ்ரிவால் அரசுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம்னு சொல்றது அது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்டாக பார்த்தாலும் தீர்வு வந்து இந்த தீர்வாக வந்து நிச்சயமாக இருக்க முடியாது. பொகட்டோ நகரம்னு கொலம்பியாவில் ஒரு நகரம் இருக்குது. அந்த நகர தந்தை மேயர் சொல்லியிருக்காரு, வளர்ந்த நாடு என்பது வந்து நடுத்தர வர்க்கத்திலும் ஏழை மக்களும் கார்ல போறது கிடையாது, பணக்காரர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதா அந்த வளர்ந்த நாடு அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதுதான் நமக்கு வந்து சொல்யூஷனா இருக்க முடியும். நீங்க வந்து மெட்ரோ ஆக்மெண்ட் பண்ணலாம், பஸ்ஸஸ் விடலாம், ஏசி நீங்க சிஇஓஸ் சாஃப்ட்வேர் பீப்புள்லாம் போனா ஏசி பஸ் விடுங்க. பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துறது மட்டும்தான் ஒரே தீர்வா இருக்க முடியும். இந்த மாதிரி நீ இந்த கார்ல வா, இன்னொரு நாள் வேற கார்ல வான்னு சொன்னா வந்து சார் சொல்ற மாதிரி 2 கார் வாங்கி வச்சுக்குவாங்க, வெளியூர்ல கார் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள கொண்டு வருவாங்க. பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து இதுல வந்து நிச்சயமாக இருக்கும். இது இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து டெல்லி அளவுக்கு பொல்யூஷன் சென்னையில இருக்குது. சென்னையில இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் டெல்லியில இருந்து தான். சென்னை ஏன் தப்பிச்சிட்டு இருக்குன்னா ஒரே ஒரு முக்கியமான காரணம் கடல். சென்னையில வெளிவரக்கூடிய கார்பன்ல ஒரு 25-30% கடல் வாங்கிக்கிறது. இந்த கடல் டெல்லி பக்கத்துல இல்லாதனால டெல்லி வந்து தத்தளிக்குது, சென்னை வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா
பல்வேறு கெமிக்கல் விஷயங்களும் அட்டாமிக் பவர் பிளான்ட் வரக்கூடிய பல்வேறு கழிவுகளும் ஓஷன்ஸை வந்து அசிடிஃபை பண்றதுனால ஓஷன்ஸோட கார்பன் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ சென்னைக்கு இன்னைக்கு டெல்லி நடக்கிற விஷயம் சென்னைக்கு வர்றதுக்கு 10 வருஷம் கூட ஆகாது. இது சென்னை ஒரு பாடமா கத்துக்கணும். வேற இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு, நம்ம ஓடுற காரை குறைக்கணுங்கிற பிரச்சனை. 2 பண்ணலாம். என்ன பண்ணலாம், மக்கள்கிட்ட வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகலாம், சைக்கிளில் போங்க, காரில் போங்க. இப்போ நானே சைக்கிளில் போக தயார், எனக்கு சைக்கிளே ஓட்ட எங்கே பார்த்தாலும் ரோட்டில் பள்ளம் குழி, சைக்கிளில் போனால் கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்போ நடக்கிற பழக்கமே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நடக்கிறவங்களுக்கு ரோட்ல இடம் கிடையாது, இடம் கிடையாது. கார் ஃப்ரெண்ட்லி ரோட்ஸ் தான் இது. அதுல வந்து சில யூனிவர்சிட்டிஸ் ஃபாரின்லாம் நிறைய ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க, கார் வெஹிக்கிள்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட். உள்ள போனா கார்ல சைக்கிள்ல தான் போகணும்னு ரூல் இருக்கு. அந்த மாதிரி திட்டங்கள்லாம் சொல்லலாம். அங்கங்க சைக்கிள் பாத்து ஏற்படுத்தலாம். அதெல்லாம் செஞ்சிருந்தோம்னா ஒரு ஆக்கப்பூர்வமான பணியா இருக்கும். இதாக ரெண்டாவது மாஸ் டிரான்ஸ்போர்டேஷன், சுந்தரராஜன் சொன்ன மாதிரி மாஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அனதர் இஷ்யூ. சிங்கப்பூர்ல வந்து காரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, கார் நீ போல நான் உனக்கு மாஸ் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குறேன். செல்டியில் மெட்ரோ ரயில் இருக்கு, அது எதாவது இன்னும் மெட்ரோ ரயில் ஃப்ரீக்வன்சியை கூட்ட முடியுமான்னு பார்க்கலாம். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை காரை ஒத்துழைப்பு எடுக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடலாம். அது சம் திட்டம் கொண்டு வரலாம். அதில் ஃபார் மோர் பெட்டர். செய்ய முடியாத நடைமுறையில் சாத்தியமாகாத வந்து ஏதோ விளம்பரத்துக்காக செய்யறாங்களான்னு தோணுது. இல்லை நடைமுறையில் எந்த பிரயோஜனம் வரப்போறது இல்லை. இல்லை, நீங்க பொது போக்குவரத்தை மேம்படுத்தினாலும் மக்கள் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கான மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறாங்களா, கார் பயன்படுத்துறதுல வேறு உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் ஒன்று அதுக்குள்ள வருது. இல்லைன்னா வந்து அதாவது அடுத்தடுத்த வீட்டுல இருந்து ஒரே அலுவலகத்துக்கு நானும் நீங்களும் தனித்தனியா ஒரே ஒருவர் மட்டும் உண்ட கார்ல நானும் நீங்களும் கிளம்பி வர்றதை வந்து வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இந்த ஒரு இது சொன்னோம் போவோம் முன்னாடி, இந்த பெட்ரோல் விலை கூட்டிடும் போது எல்லாம் குறைக்கணும் சொல்லும்போது நான் வந்து சொன்னேன் பெட்ரோல் விலையை குறைக்கக்கூடாதுன்ட்டு. ஏன் பெட்ரோல் விலையை குறைச்சிங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பஸ்ஸில் போகிறவங்க வந்து பெட்ரோல் கொள்ள வந்து அவங்க காரில் போக ஆரம்பிச்சிருவாங்க. எமிஷன் இது பெட்ரோல் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டை குறைக்கணும்னா பெட்ரோல் மேக் இட் டிஃபிகல்ட் டு கோ. சரி, அது ஒரு வழி. அது வழி பெட்ரோல் குறைச்சிக்கணும்னா கன்சம்ஷன் ஆஃப் த பெட்ரோல் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் ட்ரெமெண்டஸ்லி. அது ஷுட் நாட் பி பர்மிட்டட். அது மாதிரி பல இன்ஜினியர்ஸ் வே இருக்கு. இல்லைன்னா என்ன பண்ணலாம், certain டேஸ் வந்து certain ஹவர்ஸ்க்கு மேலே கார் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா certain ஹவர்ஸ் மேலே போனால் காருக்கு பர்மிஷன் வாங்கிக்கணும்னு சொல்லலாம். இதான சிஸ்டம். இது எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க? நம்ம ஊரில் இருக்க இதில் என்ன பண்ணுவாங்க, ஈவன் நம்பர் ஆட் நம்பர் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தர் 2 போர்டு வச்சுப்பாங்க. ஒரு நாள் போகும்போது ஈவன் நம்பர் வச்சு ஆட் எல்லாம் நடக்குது. இல்லை கவர்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க? இல்லை, நீங்க சொல்ற விஷயம் சரியான விஷயம். அது உளவியல் ரீதியான விஷயங்கள் இருக்குல்ல. காரும் பைக்கு தான் இன்னைக்கு எம்பவர்மெண்ட்டோட சிம்பிள்ஸ் ஆயிடுச்சு. எங்க வீட்டில் கார் இருக்குன்னா நான் வந்து ஒரு டெவலப்டு குடும்பம், டெவலப்டு ஃபேமிலி, டெவலப்டு சொசைட்டின்னு நினைக்கிறோம். அந்த உளவியல் சிக்கல் நிச்சயமாக வந்து இருக்குது. கார் இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு வந்து கேட்கறதே நமக்கு வந்து ஒரு கூனி குறுக வந்து வச்சிருது. நிச்சயமாக அதில் உளவியல் சிக்கல் இருக்குது. ஆனால் அது எப்போ மாறும்னா, ஹையர் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, பல்வேறு தனியார் நிறுவனோட சிஇஓஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு சிம்பாலிக்காவது ஒரு சில நாட்கள் வந்து பொது போக்குவரத்து வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ வந்து நீங்க விப்ரோ நிறுவனத்தோட தலைவர் அசீம் பிரேம்ஜி அவர்கள் வந்து இன்னைக்கு அவர் போனாலும் எக்கனாமிக் கிளாஸ்லாம் டிராவல் பண்றாரு, பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றது இல்லை. ஃபிளைட்ல போறான்னா அது வந்து ஒரு சிம்பாலிசம். நான் வந்து இன்னமும் அதாவது ஃபிளைட்ல போனாலும் நான் வந்து எக்கனாமிக் கிளாஸ்ல தான் போவேன் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு சிம்பாலிசம். ஸோ ஒவ்வொரு நிறுவனங்களோட தலைவர்களும் இந்த மாதிரி பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த கம்பெனியில் போகலாம், கீழே போகலாம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் இதுதான் சொல்லி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இது நாளைக்கே எல்லாரும் காரை விட்டுட்டு போனா போக மாட்டாங்க. மக்கள்கிட்ட அந்த அடிப்படையான விஷயங்களை அவர்களுடைய நலனத்துக்காக, சென்னை நல்லபடியா இருக்கிறதுக்காக தான் விஷயத்தை செய்யணும்னு சொல்லி மக்கள்கிட்ட புரிய வச்சு அரசு நிச்சயமா செய்ய வைக்கலாம். சிறு கார் வச்சிருக்கிறத கூட ஒரு கௌரவ குறைச்சலாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து முன்னாடி 70களில் தனியை செல்வன் எழுதின ஒரு கவிதை நினைவுக்கு வருது. அது வந்து சிறுதேர் பருவம் அப்படின்னு வந்து குழந்தைகள்ல ஒரு சிறுதேர் பருவம்னு ஒரு பருவம் இருக்கு. அந்த பையனுக்கு வந்து சிறுதேர் பருவம் நினைவுக்கு வந்து இப்போ வந்து அவன் சிறு கார் கேட்கிறான். சிறு கார் தொழில் செஞ்சு கொடுக்கறதுக்கு அவர் கேட்கிறாரு. அம்மா வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. கொஞ்ச நாள் அந்த சிறு கார் பருவத்தை முடிச்சுட்டு இப்ப எனக்கு இது போர் அடிச்சிடுச்சு, உன் சர்க்கார் வேணும்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையில் இருந்தாரு. அது யாருக்காக எழுதினாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரக்கூடிய பருவமழை 4 தடவை வெள்ளப்பெருக்கை கொடுத்துருச்சு. அதனால பெரிய அழிவு ஏற்பட்டிருக்குது. உடனடியாக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள சேதத்தை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த தேசிய பேரிடராக அறிவிக்கணுங்கிற கோரிக்கையை முதல்ல ஓரிரு மழைகள் வரும்போதே சில அரசியல் கட்சிகளும் முன்வைத்தன. இப்ப முதலமைச்சர் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதில்
அது செய்யலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. இதனால பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை. அதே முதலமைச்சர் சொல்லியிருக்க காரணம் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் வரணுங்கிறதுக்காக. அதாவது பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்லேயே பணம் வரும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஃபண்ட் இருக்கும். அதனால் அவங்க சொன்னதை நான் ஒன்றும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இருக்க நிலைமை என்னென்னா, தமிழ்நாட்டில் நிதி நிலைமை ரொம்ப மோசம். அதாவது இந்த 2015-16 பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டெபிசிட் வந்து 4600 கோடி. 4600 கோடி ரெவன்யூ டெபிசிட்னா சம்பளம் கொடுக்க பணம் கிடைக்காது. ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 32,000 கோடி, 30,000 கோடி கடன் வாங்க போகிறாங்க. இப்போ தட் தான் பிளான். இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் ஒரு 1.92 lakh crore தமிழ்நாட்டோட கடன் சுமை 92% கூடி இருக்கு. இதில் என்ன புரியுதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் ஒரு 5 ரூபா கூட 5 கோடி கூட இதில் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு கடினமான நிலைமை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 2 கோடி குளோரின் டேப்லெட் கொடுக்குறேன், 2000 டன் ப்ளீச்சிங் பவுடர் கொடுக்குறேன், இல்லைனா இன்சூரன்ஸில் கவரேஜ் இதை கொடுங்க, பேங்க்கில் அதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக், அதனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. இதில் என்ன இதில் பெரிய குறைபாடுன்னா, எனக்கு ஒன்றும் கேட்ட தவறுன்னு சொல்லலை. அது கேட்கறதுக்கு முன்னாடி சொன்னாங்க 5000 கோடி வேணும். எந்த அளவில் 5000 கோடி எந்த பேசிஸில் சொன்னாங்கன்னு புரியல எனக்கு. அதாவது 5000 கோடி தேவைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சேதம் வந்திருக்கு, அதுக்கு நான் என்ன செய்ய போகிறோம், அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைங்கிறத மாதிரி கால்குலேட் பண்ணி சொன்னால் அது ஒரு இது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒருத்தர் 5000 கோடிங்களாம், ஒருத்தர் 7000 கோடிங்களாம், ஒருத்தர் 10,000 கோடிங்களாம் எல்லாரும் ஒத்துட்டு இருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட இவங்க வந்து இந்த அளவு எங்களுக்கு தேவையாக இருக்குது, உங்களால் பண்ண முடியுமா, இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் பண்ணி தான் பண்ண முடியுமான்னு கேட்கலாம். இதில் பணம் இது பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அளவுக்கு மேலே கொடுக்க முடியாது. இதில் வந்து ரெண்டாவது என்ன பண்ணி இப்போ பண்ண வேண்டியது, வேர்ல்டு பேங்க் இருக்குது, ஏடிபி இருக்குது, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குது, அவங்கெல்லாம் பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, லோன் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி கேட்பாங்க. அது கேரண்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். தட் பி பெட்டர். இதில் வந்து முக்கியமான என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு வந்து கவலை வந்து இவங்க பணம் கேட்கறது கேட்காது இல்லை, எங்கே போகிறது சென்னைங்கிறது. பேசலாம். நீங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையில் நியாயம் இருக்கா, இல்லை வந்து இது மேன்மேடு டிசாஸ்டர், அதனால இதை நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு பேசுவீங்களா? இல்லை, நிச்சயமாக இது வந்து வெறும் பணம் மட்டும் மத்திய அரசு வந்து வாங்குறதுக்காக இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. இதுக்கு பின்னாடி பெரிய பொலிட்டிக்கல் விஷயத்தை நம்ம பார்க்கணும், அரசியல் விஷயத்தை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்டையர் பிளேம் வந்து நேச்சர் மேலே வந்து தள்ளுறாங்க. என்டையர் பொறுப்பு இவ்வளோ வெள்ளம் ஏற்பட்டு இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டு வீடு இழந்ததுக்கு காரணம் இந்த இயற்கை பேரிடர் தான், அந்த ஒரு இமேஜை உண்டு பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட விஷயமா தான் நாங்கள் பார்க்கோம். இதனால பணம் வரப்போகுது, மத்திய அரசாங்கம் பணம் தரப்போகுது, அதெல்லாம் பாசிட்டிவ். ஆனால் இது உண்மையிலேயே ஒரு பேரிடரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நம்ம இங்கே வச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிசி வந்து 50 சென்டிமீட்டருக்கு மழை பெய்யுன்னு சொல்லிட்டு 10 நாளைக்கு மழை வந்து அறிவிச்சிட்டாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயம். நவம்பர் 26 நேற்று கூட செய்தித்தாள் நீங்க இதெல்லாம் பேசுவதற்கு முன்னால ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு பேசுறது பெட்டர்னு தோணுது. அதாவது 2 விதமாக இதை பார்க்கணும். மக்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை, இழப்புகளை சரி செய்வதற்கு நிதி வேணும். இல்ல, அதான் நான் சொன்னேன். நிதி வந்து மத்திய அரசு நிதி பெறுவதற்காக மத்திய அரசிடம் மாநில அரசு கோரிக்கை வைக்குது. அதை பத்தி பிரச்சனை இல்ல, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கோரிக்கை நிறைவேறணும் அல்லது நிதி வரணும். நிதி வரணும் அப்படிங்கறதுல எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஆனா மனிதர்கள் இழைத்த ஒரு கொடுமையை நீங்க வந்து இயற்கை மேல பழி சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அது மட்டும் இல்ல. ரெண்டாவது, நாங்க மத்திய அரசுக்கு எழுதிட்டோம், அவங்க பணம் தரல, எங்களால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க இது அதுவும் விஷயம் இருக்குது. நீங்க வந்து எல்லா பொறுப்பையும் மத்திய அரசு தள்ளி விட்டுட்டு இவங்க செஞ்ச தப்ப முழுக்க மூடி மறைச்சிட்டு மத்திய அரசு பணம் கொடுத்தா நாங்க பாதிக்கப்பட்ட இல்ல, நீங்க மத்திய அரசு கொடுக்க வேண்டியது ஏதாவது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பேரிடர்கள் வரும்போது மாநில அரசுக்கு தேவையான உதவிகளையும் நிதி உதவியையும் செய்ய வேண்டியது மத்திய அரசினுடைய பொறுப்புன்னு இப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்காங்கல்ல. நிச்சயமா சொல்லிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், நீங்க பணம் வாங்குறதுக்காகவோ உதவி பெறுவதற்காக மத்திய அரசை நாடுறதை பத்தி பிரச்சனை இல்லை. கண்டிப்பா செஞ்சுதான் மத்திய அரசு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க பாலின் புயல் ஒரிசால வந்தப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவ்வளவு அற்புதமான நீங்க பாலின் புயல் வரப்போறதுன்னு தெரிஞ்ச உடனே நவீன் பட்நாயக் அவர்கள் மத்திய பிரதமராக இந்த மோடி ஒரு மன்மோகன் சிங் கிட்ட பேசி முழு சென்ட்ரல் கவர்மெண்ட் அசிஸ்டன்ஸையும் வாங்கி வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லாத முறையாக 11.5 லட்சம் மக்களை வெளியேற்றினாங்க, கால்நடைகள் உட்பட. நீங்க சொல்றதுல ஒரு சின்ன திருத்தம். ஆனா கடைசியாக நடந்த பாடம் கற்றுக்கொண்டு செயல்படுத்திய ஒரு திட்டம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே ஒரிசால அதே நவீன் பட்நாயக் அதற்கு முந்தைய புயல்ல மிக கடுமையான சேதத்தை நிச்சயமா 98ல மிகப்பெரிய பாதிக்கப்பட்டாங்க. அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு 2013ல வந்து 2012 13ல செஞ்சாங்க. நான் பாடம் கத்துக்கிட்டாங்க. அப்ப அங்க இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம், அதான் இப்ப என்ன கேள்வி. ஒரிசால இருந்தும் உத்தராஞ்சல் இருந்தும் மும்பைல இருந்தும் நாம என்ன பாடம் கத்துக்கிட்டோம். சென்னை வந்து மூழ்கின பிறகு நம்ம பாடம் கத்துக்க முடியும். அதுக்கு விலை இதுவா விலை. நீங்க நவம்பர் 26 வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து பொதுப்பணித்துறை செயலாளர்கிட்ட சொல்லி செம்பரப்பாக்கம் நிறைஞ்சிட்டு இருக்கு, ஒரு 4 அடி குறைச்சா கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு விட்டா
பெய்து வரக்கூடிய மழையை வந்து செம்பரமாக தாங்கிக்கணும் கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை பொதுப்பணித்துறை செயலாளர் வந்து தலைமைச் செயலாளருக்கு அமைச்சிருக்காரு 26ஆம் தேதி. நேற்று செய்தித்தாளர் ரிப்போர்ட் இருக்கு. அந்த நவம்பர் 26ல இருந்து போன வாரம் வரைக்கும் என்ன முடிவு எடுக்குது, என்ன யார் உங்களை தடுத்தது? அப்ப எல்லாமே ஒரு இடத்துல இருந்து அந்த முடிவு வரும்னா நிச்சயமாக பேரிடர் தான் முடியும். அதான் மற்றவர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்பவன் புத்திசாலி, சொந்த அனுபவத்தில இருந்து தான் நான் பாடம் கத்துக்குவேன் அப்படின்னு காத்திருக்கிறவன் புத்திசாலி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் ஒரு 3 சொல்லுவாங்க விபத்தை பற்றி வந்து வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்தபின் காப்போம்னு. வருமுன் காப்போம், வரும்போது காப்போம்ல தமிழ்நாடு அரசு நிர்வாகம் குறைபாடு தான் செலவு பண்ணி செயல்பட்டுங்கிறதுல ஒரு அபிப்பிராய வித்தியாசம். அதை பற்றி பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக கொஞ்சம் பேசலாம். கொஞ்சம் டைம் இருக்கு. தமிழ்நாடு அரசு மட்டுமா அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ள வருது. அதையும் விட்டுடலாம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொண்டு போயிருக்கிறது 2 பிரின்சிபல்ஸ். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொண்டு போகும்போது ஒன்று வந்து பணம் வேணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டில் கொஞ்சம் பணம் வரலாம், அதனால கேட்டது தவறு இல்லை. தமிழ்நாடு அரசால் பணம் செலவழிக்க முடியாது. அதே சமயம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போனபோது தமிழ்நாடு அரசு அதுக்குள்ள இந்த பணத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லியிருக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பெரிய பிரச்சனை என்ன இருக்கு? ஆக்ஷன் பிளான் கேக்குறீங்க. ஆக்ஷன் அது வரல, இன்னும் இது வரைக்கும் தெரியல. ஆக்ஷன் பிளான் அது கணக்கெடுப்பு தானே நடந்துட்டு இருக்கு. இப்ப இழப்புகள் என்ன, எந்தெந்த மாதிரியான இழப்புகள் நடந்திருக்குங்கிறத கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு அரசு. அதுல வந்து என்ன முக்கியம்னா நேரம் ரொம்ப முக்கியம். இதில் டைம், பிகாஸ் பீப்புள் ஆர் சஃபரிங். அது என்ன பண்ணணும், முதல்ல அரசாங்கம் முதல்ல ஆலோசிக்க வேண்டியது, இந்த திட்டத்தை அங்கே நடத்தணும்னா சென்னை கார்பரேஷன் வழியாக தான் முக்கியம் நடத்தி ஆகணும். இல்லை இது கடலூரில் முனிசிபாலிட்டிகள் நடத்தணும். இன்னைக்கு கார்பரேஷன் நிர்வாகமோ முனிசிபாலிட்டி நிர்வாகமோ அந்த இந்த மாதிரி நஷ்ட இது நிர்வாகத்துக்கு கொண்டு வரதுக்கு தகுதி இல்லை. அதுக்கு அதனால் முடியாது. முதல்ல செய்ய வேண்டியது சென்னை கார்பரேஷன் டிசால்வ் பண்ணிவிட்டு அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்னை கார்பரேஷனையும் கடலூர் முனிசிபாலிட்டியும் அரசாங்கம் எடுத்துக்கணும். டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தால் போகாது. இன்னைக்கு இருக்கிற மந்திரி சபையில் பார்த்தா எந்த மந்திரிகள் இதை போய் கொடுக்க முடியும்னு பார்த்தா அதுவே எனக்கு புரியல. அதனால சீஃப் மினிஸ்டர் ஐ மஸ்ட் பி ஹெல்ட் டைரக்ட், நானே பார்த்துக்கிறேன், இந்த ரிப்போர்ட் எங்கிட்ட வரும்னு சொல்லி பண்ணணும். மூணாவது செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னா முக்கியம் வந்து நிர்வாக திறமை மாத்திரம் போராது, அனுபவம் வேணும், தொழில்நுட்பம் வேணும், விஞ்ஞான நுட்பம் வேணும். அந்த மாதிரி 4-5 பேரை ஸ்பெஷல் ஆபீசர்ஸை அரசாங்கத்தில் இல்லைன்னா வெளியில இருந்து கொண்டு வரணும். நீங்க சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏற்கனவே குவிக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்ட ஒரு விஷயமா இருக்கும்போது முனிசிபாலிட்டி செயல்படல, அமைச்சர்கள் செய்யணும்னு எதிர்பார்க்கணும். அமைச்சர்கள் செயல்படல, முதலமைச்சர் செய்யணும். முதலமைச்சர் செயல்படல, இனி பிரதமர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் வந்து அப்படியே மேல வந்து குவிந்து கொண்டே போவதற்கு வழிவகுக்குமா அப்படின்னு. இன்னைக்கு இருக்க நிலைமை ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இல்ல. தற்போது நமக்கு உள்ள ஸ்ட்ரெங்த்ல வந்து எப்படி போகணும்னா இது ஒரு அணுகுமுறை தான். இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் கார்பரேஷன்ல வந்து நிர்வாகத்தை நடத்திட்டு போறதுக்கு காம்பிடென்டா விஷயம் உள்ளவங்க, விவரம் தெரிஞ்சவங்க 4-5 பேர் மேல வேணும். அதான் முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன். முதல் மந்திரி பண்றாரா, மந்திரி சொல்றாங்கிறது என்னோட அபிப்பிராயம் கிடையாது. அது முக்கியத்தான் நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து என்னன்னா, எக்ஸிகியூஷன்ல வந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து வலிமையான அமைப்பா இருக்கணும், வல்லுநர்கள் நிறைந்த அமைப்பா இருக்கும். இதுல உத்தரகாண்ட் ஃப்ளட்டை பத்தி நம்ம அது அனுபவத்தை பார்க்கணும். 2 வருஷம் முன்னாடி வந்தது, கோடிக்கணக்கில் பணம் வந்தது. இப்போ அங்கே போய் ரிவ்யூ பண்ணிட்டு ஃபண்டில் பார்த்தீங்கன்னா பாதி பேர்களை நிவாரணமே கிடைக்கலங்கிறாங்க. கனாப்பினால பணமெல்லாம் லஞ்சத்திலையும் ஊழலையும் போடு அந்த நிலைமை வராமல் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நிர்வாகத்தை சீர் செய்யணும். இன்னைக்கு வந்து அரசியல்வாதிகள் இடப்பட்டா ஒன்றுமே நடக்காதுங்கிறது நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த கார்பரேஷன் டைரக்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுக்கணும். காம்பிடென்ட் பீப்புள்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்யூஷன் வரும். இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இதே பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இல்லை, அதாவது சார் சொல்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியும், ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. நீங்க கார்பரேஷனை கலைச்சிட்டு நீங்க எல்லாத்தையும் முதலமைச்சர் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தான், எல்லா அதிகாரமும் முதலமைச்சர் குவிஞ்சிருக்கதான் அந்த பிரச்சனையை. இன்னைக்கு பொதுப்பணித்துறை செயலருக்கு அந்த அதிகாரம் இருந்ததுன்னா அவர் திறந்து விட சொல்லியிருப்பார். இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. அதாவது பேசிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மத்திய அரசாங்கம் பணம் தர வேண்டும், முழு பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க வந்து கேட்டிருக்காங்க எக்ஸைஸ் டியூட்டிலாம் வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னோடியாக தமிழக அரசு வந்து விற்பனை வரியை குறைக்கலாம். நான் தமிழக அரசு செய்யக்கூடிய விஷயங்களை பேசுவோம். தமிழக அரசு இந்த வீட்டு உபயோக பொருட்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு விற்பனை வரி இல்லாமல் நாங்கள் கொடுப்போம். மத்திய அரசாங்கம் அதுக்கு முன்னோடியா இருந்து எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சு கொடுங்கன்னு சொல்லி அது ஒரு கோரிக்கையை வைக்கலாம். நிச்சயமா பல்வேறு விஷயங்கள் செய்ய முடியும். மத்திய அரசாங்கம் பணம் தரணும், டெக்னாலஜி தரணும், ரெஸ்கியூ தரணும், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இது ஒரு போஸ்ட்மார்டம் தான். இது தடுக்க போறதில்ல, மக்களோட அவல இன்னல்களை வந்து நம்ம வந்து குறைக்க போறதில்ல, குறைக்க முடியாது. அவங்க பட்ட துன்பங்கள் தான். ஆனா ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய தவறுகளை மாநில அரசு செஞ்சிருக்குன்னு பார்த்தா கண்கூட வந்து வெட்ட வெளிச்சமா வந்தார். இது பேரிடரே கிடையாது, வெள்ளமே வரல, புயலே வரல. 30%, 30 மடங்கு இல்ல, 30% வந்து மழை அதிகமா பெஞ்சிருக்கு, அவ்வளவுதான். எங்க புயல் வந்து சொல்லுங்க, ஒரு நாள் நீங்க புயல் கரையை கடந்தா சொல்லுங்க, கிடையாது. எங்க வெள்ளம் வந்து சொல்லுங்க, கிடையாது. ஒரு 1800 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய மழை வந்து 2100 2200 பெஞ்சிருக்கு. ஒரு 30% மழை எக்ஸ்ட்ரா பெஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இது வந்து தேசிய பேரிடராக
பணம் வாங்க நீங்க அந்த அரசியல் நடத்திக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அது உண்மையிலே இது ஒரு தேசிய பேரிடர் கேட்டா நிச்சயமா இட்ஸ் a man made disaster. மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பேரழிவு தான் அந்த பேரழிவு. நீங்க செம்பரப்பாக்கம் ஏரி, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். செம்பரப்பாக்கம் ஏரியில இருந்து தண்ணி எப்படி போய் கடலை போய் கலக்கணும் ஒரு டோப்போகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா, செம்பரப்பாக்கம் ஏரி வந்து 62 அடி உயரத்தில் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 62 அடி உயரத்தில் இருக்குது. கடல் மட்டம் 0. ஆனா இதுக்கு நடுவுல ஏர்போர்ட் முன்னாடி அந்த அவுட்டர் ரிங் ரோட்லயே 35 அடிக்கு வந்துருது. ஏர்போர்ட் பக்கத்தில் 12 அடி வருது. ஈக்காடுதாங்கல் பாலத்துக்கு முன்னாடி வரும்போது 30 அடி. அப்ப தண்ணி வந்து ஏறி ஏறி நிரம்பி தான் அது வந்து வழிஞ்சு போகணும். அதான் சிஸ்டம். அப்ப நீங்க இந்த டோபோகிராஃபி உங்கள்கிட்ட இருந்தாலே செம்பரப்பாக்கம் ஏரியா திறந்து விட்டா எந்தெந்த பகுதியெல்லாம் வெள்ளம் வரும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க வந்து 12 அடியிலேருந்து 25 அடிக்கு தண்ணி உயர்ந்த பிறகு தான் தண்ணி வழிஞ்சு போகுங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா டோபோகிராஃபி உங்கள்கிட்ட இருக்கு, அந்த டோபோகிராஃபி மேப் உங்ககிட்ட இருக்கு. அதை வச்சு நீங்க முடிச்சூர் ஏர்போர்ட் பக்கம் ஈக்காடுதாங்கல் பக்கம் மக்களை வெளியேற்றிருந்தாலே இவ்வளவு பெரிய பேரழித்தை மக்கள் சந்திச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு நீங்க காம்பன்சேட் பண்ணியும் 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஒரு குடும்பத்துக்கு. ஒவ்வொரு குடும்பமும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அளவுக்கு இழந்துட்டு வாகனங்கள் போச்சு, அவங்களுடைய வீட்டுல இருக்க பொருள்கள் போச்சு, எல்லாமே போச்சு. அது வந்து இன்னைக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கும் போது அதை சுட்டி காட்டுறாங்க. கரெக்டாமா? சுட்டி காட்டுறாங்க 5 லட்சம் வரை கடன் தரணும் நீங்க வந்து விஷயங்களை சொல்றாங்க. இல்ல அதான் சொல்றேன், நீங்க பணம் வாங்குறதுக்கு அந்த விஷயத்தை செய்யுங்க. நாங்க உங்க கூட நிக்கிறோம். அதை பத்தி பிரச்சனை. மத்திய அரசாங்கத்துக்கு கடமை இருக்குது, மக்களுடைய துயரத்தை ஆற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு பிரச்சனை. ஆனா நீங்க உங்களை வந்து ஒரு 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 ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். தமிழக அரசுடைய செயல்பாடுகளை நீங்க ரிவ்யூ பண்ணி நிச்சயமாக பார்க்கணும். ஒட்டுமொத்த பழியையும் நீங்க மத்திய அரசு மேல போடுறது சரியான விஷயம் இருக்க முடியாது. இல்ல ஒட்டுமொத்த பழியையும் மத்திய அரசு மேல போடுறாங்களா அப்படிங்கிறது இல்ல. நீங்க நாளைக்கு மத்திய அரசு பணம் தர மாட்டேன்னு சொன்னா நீங்க எப்படி பணம் தருவீங்க மக்களுக்கு? சரி, அதாவது எனக்கு அது விருப்பமே இல்லை. அதாவது நாளைக்கு மக்களை நீக்கி சாப்பாடு இல்லாமல் சிலரை உட்காந்துருக்காங்க. அந்த மக்களுக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறது முக்கியம். இது பேசுறதுக்கு இன்னும் 5 வருஷம் பேசலாம், 10 வருஷம் பேசலாம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டே போகலாம், அதை விட்டுடலாம். அடிப்படையாக என்ன சொன்னேன்னா, முதலமைச்சர் சார்ஜ் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் கண் பார்வையில் இருக்கணும்னு சொல்கிறேன். அதான் நான் சொல்கிறேன். அது வந்து அதிகார குறிப்புன்னு சொல்கிறது அர்த்தமே கிடையாது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு உள்ள இந்த நிவாரண பணிகள் நல்லபடியாக நடைமாற்றணும்னா நிர்வாகத்தை சரிப்படுத்தணும். இல்லைன்னா என்ன அஸ்திவாரம் இல்லாம பில்டிங் கட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது. நிர்வாகத்தை சரிப்படுத்தணும், நிர்வாகம் சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கறத தான் வந்து சுந்தரராஜன் சொல்றாரு. 2 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா சின்ன வேறுபாடு ஏதோ ஒரே அவர் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதுக்கு உரிய முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம் பரவலாகி இருந்ததுன்னா, அதனாலதான் நான் சொல்றேன் நிர்வாகம் சரியில்லை, அதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனை ஏற்படாம இருக்கணும், இந்த ரீஹபிலிட்டேட் நிர்வாகத்தை சரிப்படுத்தணும். இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வந்து நிர்வாகத்தில் ஒரு திறமையின்மை, போதியான அளவு நிர்வாகத்தில் இல்லைங்கிறத உண்மையை ஒத்துட்டு நிர்வாகத்தை சீர்படுத்த முதல்ல செய்யணும். அது செய்யலைன்னா உத்தராகண்ட் மாதிரி வந்த பணமெல்லாம் எங்கேயோ கோடிக்கணக்கில் லஞ்சம் உதவும் போயிடும். அந்த மாதிரி போக விடணும். ரெண்டாவது வந்து 2 முக்கியமான காரியம் இருக்கு. இதுல 2 பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்து மக்களுக்கு வீடு போயிடுத்து, இடம் இல்லை, காரு போயிடுத்து, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை சுகாதார பிரச்சனை. அந்த சுகாதார பிரச்சனையை பத்தி இது வரைக்கும் பெரிய அளவில் முதன் மந்திரியை யாரும் பேசின மாதிரி தெரியல. இங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம் சுகாதார செயல் வந்து சுகாதார செயல் அந்த மாதிரி அதுல வந்து அதில் ப்ளீச்சிங் பவுடர் போடுறேன், குளோரின் டேப்லெட் போடுறேன். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா சப்சாயில் வாட்டர் கண்டாமினேஷன். இப்போ என்ன ஆகுனா நிறைய இடத்துல சூவேஜ் வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டரும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ என் வீடு இருக்குது, என் வீட்டில் நல்ல தண்ணி கிடைக்கும், ஒரு பிரச்சனையே நான் சொல்லுவேன். இல்லை மினரல் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லேயே சாப்பிடலாம் தண்ணி. முந்தைய 3 நாளாக பார்த்தீங்கன்னா சப்சாய்ட் கிரவுண்ட் வாட்டர் நேற்றுக்கு எடுத்தால் ஒரே சாக்கடை தண்ணி. அது ஏன் அது காரணம்னா இது வந்து என்ன ஆச்சுன்னா கீழே சப்சாயிலுக்குள்ளே போயிடுது. சப்சாயிலில் போய் சூவேஜ் போனோடனே சப்சாயில் வாட்டர் ஹஸ் காட் கண்டாமினேட். இது ரொம்ப பயங்கரமான சுச்சுவேஷன். அது சப்சாயில் வாட்டர் கண்டாமினேஷன்னா அங்கேருந்து கிரவுண்ட் வாட்டர் வரும்போது நீங்கள் சாப்பிடும் போதே நோயை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து என்ன சொல்ல ட்ரீட்மெண்ட் ஒரு லெவலில் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா நாமளும் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட்டு சார்கோல் ஆக்டிவேட் கார்பன் ஃபில்டர் பண்ணுவாங்க, இல்லை ரிவர்ஸ் மெம்பரேன் போடுவாங்க, இல்லை சிஓடி பிஓடியை கொண்டு வர முடியும். மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இருக்குது, வைரஸஸ். அந்த வைரஸ் போயிட்டா வெளியே வர முடியாது. அதில் இப்போ எனக்கு என்ன பயம்னா இந்த தொத்து நோய் பெரிய அளவில் பரவ போகுது. இப்போ என்ன பண்ணுறது, சென்னை உடனே பண்ண வேண்டிய நிர்வாகத்தோட முக்கியத்தை சொல்கிறேன். எந்த இடத்துலலாம் சப்சாயில் வாட்டர் இந்த அளவு கண்டாமினேஷன் பாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல ஒரு தண்டோரா போட்டு பொதுமக்கள்கிட்ட கிரவுண்ட் வாட்டர் நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும். சொல்லிட்டு வேணும்னா வெளி மாநிலத்திலே கொண்டு வாங்க, வெளிநாட்டிலையும் கொண்டு வாங்க, வெளியூர்லேயும் கொண்டு வாங்க. தினம் அவங்களுக்கு நல்ல வாட்டர் சப்ளை செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. இந்த வாட்டர் கண்டாமினேஷன் சரிப்படுத்தலைன்னா சென்னையோட பிரச்சனை சரியாகாது. 2100 மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்ச பிறகு நாம வந்து தண்ணியை வெளிமாநிலத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிர்வாகம் தான் இங்க இருக்குது. அதுதான் நான் முதலே சொல்லிட்டு இருக்குது. நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்றது. நீங்க
மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமாங்கிற பெரிய கேள்விக்குறி வந்து நிச்சயமாக இருக்குது. இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, சரி மத்திய அரசுக்கு நீங்க கேட்டீங்க, தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு எழுதிச்சு, மத்திய அரசு வந்து இன்னொரு இப்ப ஏற்கனவே ஒரு 2000 கோடி கொடுத்துருக்காங்க, 1900 கோடி, இன்னொரு 1000 கோடி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம். அப்புறம் மிச்சம் உள்ள யார் தரப்போறா? மாநில அரசு தான் செஞ்சாகணும், மாநில அரசு தான் ஏத்துக்கிட்டாகணும். ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் எவ்வளவு இழப்பீடு தர போறாங்க? இன்னைக்கு நேற்று இதுக்கு அறிவிச்சிருக்காங்க, நெல் பயிருக்கு அறிவிச்சிருக்காங்க, 11,000 ரூபாய் ஏதோ ஹெக்டேருக்கு அறிவிச்சிருக்காங்க. நான் வந்து விவசாய சங்க தலைவர்கிட்ட பேசினேன். ஒரு ஏக்கருக்கு அந்த விவசாயியோட கூலி இல்லாம, அந்த விவசாயியோடைய அந்த வைக்கல் வச்சு மாட்டுக்கு தேவையான பொருள் இல்லாம அதெல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு முதலீடு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 33,000 ரூபாய் அவங்க வந்து முதலீடு இருக்கு. 30,000 இருந்து 33,000 ரூபாய். அவங்க நெல் வாங்குற, விதை வாங்குறது, உரம் வாங்குறது எல்லாம் கூலி, அதாவது தொழிலாளி கூலி ஒரு ஏக்கருக்கு 33,000 ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி இவங்க ஒரு ஹெக்டேருக்கே 2.5 ஏக்கருக்கே வந்து வெறும் 11,000 தான் அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்க விவசாயம் என்ன பண்ணுவாங்க? பல்வேறு விஷயங்கள் சேர்ந்ததுதான் இந்த வந்து இழப்பீடு. இந்த இது ரீஹாபிலிட்டேஷன் பத்தி நம்ம சீரியஸா பேச வேண்டிய நேரத்துல வந்து நம்ம வந்து இருக்கோம். இது வந்து ஒட்டுமொத்தமாக அதான் நீங்க வந்து குறிப்பிட்ட சில அறிவிப்புகள் வந்து இந்த விதத்துல போதலை அப்படிங்கிறதும் வெளிப்படையான விஷயம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னு வச்சுக்கோங்க. எல்லாராலையும் அதை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆனா அவர் அடிப்படையிலேயே நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, நீங்க நிதி போதலைன்னு நீங்க கேக்குறீங்க, போதுமான அளவுக்கு நிதி இருந்தாலும் சரி, அது மக்களிடத்துல போய் சேருமாங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. 100% அதான் நம்ம சொல்றோம். அதுதான் நாம சொல்றேன். நீங்க எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களுடைய நிர்வாகம் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு, மக்களுக்கு போய் சேராது. அதனால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுத்தாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் வச்சிருந்தா நீங்க எவ்வளவு ஸ்டேட் கவர்மெண்ட்லயே பலாயிரம் கோடி இருக்குன்னே வச்சுக்கோ ஒரு வாரத்துக்கு, நீங்க போய் மக்கள்கிட்ட சேர்த்துட முடியுமா? உங்களோட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. உங்களுக்கு நிர்வாகம் சரியா இருந்து கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்ததுன்னா இந்த துயரமே நடந்திருக்காது. இது எல்லாமே தொலைநோக்கு பார்வையோட உடனடியாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இல்லாம ஒரு மாதிரி விரக்தியிலையும் இதுலயும் பேசுற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வருது. தவறா இருக்கு. சில விஷயங்களை வந்து இதயபூர்வமாக அணுகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அணுகாம எல்லாத்தையும் நம்ம வந்து மூளையை மட்டுமே பயன்படுத்தி பார்த்துட்டு அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்றோமோ அப்படின்ற ஒரு உணர்வு. இதுக்கு எப்பவுமே டயக்னாசிஸ் பிரிஸ்கிரிப்ஷன் உண்டு. முதல்ல நோயோட காரணம் கண்டுபிடிக்கணும். நான் வந்து இன்னைக்கு இதுல முக்கியமான பிரச்சனை வந்து என்னோட மனசுல தோன்றது ஹெல்த் பிரச்சனை. தமிழ்நாடு ஹெல்த் எமர்ஜென்சி, அது முக்கியமான விஷயம். அந்த சமயத்தை வந்து முதலமைச்சருக்கு ஒரே ஒரு டவுட், அவர் சொல்ற மாதிரி சப்சாயில் கண்டாமினேஷன்ங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இதுல? நிச்சயமா இருக்கு. ஏன்னா நம்ம சொன்னது எல்லா கழிவும் போய் ஒன்னா கலந்துருக்கு, அது கிரவுண்ட் வாட்டர் அதுதான் உள்ள போயிருக்கும். நிச்சயமா இருக்கும். நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். இந்த உங்களுக்கு இறுதியான கருத்தை சொல்லுங்க. இதில் வந்து முதலமைச்சருக்கு ஆலோசனை, ஆக்கப்பூர்வமான ஆலோசனை செய்ய வேண்டியது நம்ம கடமை. அந்த ஆலோசனை செய்யும் போது முதல் ஆலோசனை நிர்வாகத்தில் குறைபாடு இருக்க சரிப்படுத்துங்கன்னு சொல்றோம். ரெண்டாவது நிர்வாகத்தில் குறைபாடு சரிப்படுத்துங்கன்னு சொல்லும் போது திறமை உள்ள அதிகாரிகள் எங்கேயான பேய் தட்டி கார்பரேஷன்ல போடுங்கன்னு சொல்றோம். மூணாவது வந்து அவளை ஃபுல் அதிகாரம் கொடுங்க, உங்களோட கண் பார்வையில் இருக்கணும்னு சொல்றோம். நாலாவது இந்த கார்பரேஷன் கவுன்சிலிங் குறைங்க, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் வந்தாலும் பிரச்சனை வருதுன்னு மக்கள் ஆழமான நம்பிக்கை இருக்கு. அரசியல்வாதிகள் தான் அதை செய்ய போறாங்கன்னா மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். மக்கள் நம்பிக்கை விட்டது முக்கியம்னு சொல்றோம். நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு மழை 30% அதிகமாக பெஞ்சதுக்கே உங்களால் மக்களை மீட்க முடியல. நாளைக்கு ஒரு அணுல எல்லாம் விபத்து இருந்துச்சுன்னா எத்தனை கோடி மக்களை போய் எங்க வச்சு காப்பாற்ற போறீங்க உணர்வுலாம் எங்களுக்கு சுத்தமா அத்து போச்சு. கடந்த 10 நாட்களாக சென்னையில் இருக்கின்ற மக்கள்லாம் யாருமே இல்லாத ஒரு உணர்வு தான் வந்து இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய அணுலை விபத்து, இன்னைக்கு பல தொண்டு நிறுவனங்கள் உள்ள போய் காப்பாற்றுறாங்க மக்களை. நாளைக்கு அணுலை விபத்து இருந்துச்சுன்னா யாராலையும் போக முடியாது. ஆக இனிமேலாவது சூழல் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமாக ஒரு பார்வையை நீ கொண்டு வந்து சூழல்வாதிகள் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. தமிழகத்தின் முக்கிய அரசியல் மைய பொருளாக சுற்றுச்சூழல் வராத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடரத்தான் செய்யும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சாத நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.